இந்தியா என்பது இந்துக்களுடைய நாடாக அறியப்பட்டது, இந்துக்களுடைய நாடாக அறிவிக்கப்பட்டது நேபாளம். அப்படி இருந்த அந்த நேபாளத்திலே ஏதோ ஒரு குழப்பங்கள், அதிலே இந்த அக்னி பிரமாதம், அக்னியின் மூலமாக ஏற்பட்ட சில சிரமங்கள், இப்படி நிலத்தை, நீரை, நெருப்பை, காற்றை, இந்த காற்றை நிர்வாகம் செய்வது தினசரி பிராணாயாமம் செய்வதன் மூலமாக, தினசரி ஆசனங்களை செய்வதன் மூலமாக, தினசரி பிரதட்சிணங்களை செய்வதன் மூலமாக, தினசரி சூரிய நமஸ்காரங்களை செய்வதன் மூலமாக, தினசரி சந்தியாவந்தனத்தை செய்வதன் மூலமாக, இப்படி பல்வேறு அனுஷ்டானங்களின் மூலமாக அந்த வாயு என்பதை உபாசனை செய்யக்கூடிய ஒரு மரபு நம்மிடத்திலே இருந்து வருகிறது. அதே போன்று இடைவெளி ஆகாயம் என்பது அது சிதம்பரம் என்பது, அந்த இடைவெளி என்பது அது எந்த விஷயத்துல இருக்கக்கூடாதோ அந்த விஷயத்துல இருக்கக்கூடாது. தகவல் இடைவெளி, தகவல் சாதனங்கள் இன்றைக்கு இருக்கின்றன. ஆன்மீகத்தை பொறுத்தவரையிலே தகவல் இடைவெளி, தலைமுறைக்கு இடைவெளி என்றெல்லாம் இருக்கிறது. அந்த தலைமுறை இடைவெளி இல்லாமல் இந்த அர்ச்சகர் என்கிற பாரம்பரியம் இடையூறு இல்லாமல், இடைவெளி இல்லாமல், இடைஞ்சல்கள் இல்லாமல் தொடர்ந்து இந்த அர்ச்சகர் என்கிற ஒரு பாரம்பரியம் இந்த நம்மளுடைய நாட்டிலே சிறப்பாக விளங்குவதற்கான ஒரு உத்வேகத்தை அளிப்பதாகவும் இந்த மாநாட்டினுடைய நோக்கம் அமைந்திருக்கிறது. ஆகவே அந்த பாரம்பரியம் தொடர வேண்டும். பரம்பரை என்பது சிறந்து விளங்க வேண்டும். பரம்பரை என்பது வம்சத்தை சார்ந்தது, பாரம்பரியம் என்பது தர்மத்தை சார்ந்தது. ஆகவே வம்சமும் வளர வேண்டும், தர்மமும் வளர வேண்டும். அதற்கான அடித்தளத்தை, அஸ்திவாரத்தை, ஆரம்பத்தை நமக்கு அறிவிக்கக்கூடியது, உணர்த்தக்கூடியது தர்மம். ஆகவே அந்த தர்மத்தை நாம் காக்க வேண்டும். தர்மத்தை காத்தால் உலகத்தை காக்க முடியும். அந்த தர்மம் என்பது பசுமாட்டை நன்றாக பராமரியுங்கள் என்று சொல்கிறது.